மாமா, கருவேப்பிலை விதை எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டேன். கருவேப்பிலை கண்ணா நடணும்னா கண் எங்கே கிடைக்கும்? கருவேப்பிலை கண்ணா, அது கிடைக்கிற இடம் சொல்கிறேன் ஜான்சி. ஐயா வந்துட்டு அந்த விதை தேடிட்டு போயிட்டாருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் போய் என்னாச்சு, ஒரு வாரம் ஆகிப்போச்சு. இவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனவர் தான் கொல்லியிலேருந்து. அம்மா என்ன பண்ணாங்க, அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க ஐயாவை காணாமேன்ட்டு. நாங்களாம் எங்களுக்கு தெரிஞ்ச வரையும் அங்கங்கே போய் அப்படியே போய் தேடணும், எங்கே இருக்கிறாருன்னு தெரில. அண்ணன் என்ன பண்ணார், பெரிய அண்ணன், அவர்கிட்ட ஒரு பேந்தர் வண்டி இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார், அவங்க ஃப்ரெண்டு வீடு அது இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட, அங்கே போய் கேட்கறதுக்கு போனார். போய் பார்த்தா அவங்க என்ன சொல்லிடுறாங்க, அவர் வந்திருந்தார் தான், 4 நாளைக்கு முன்னே அவர் வந்துட்டு வீட்டுக்கு போகிறேன்ட்டு வந்துட்டார். இல்லை அப்படின்ட்டு அவரும் வந்துட்டார். அண்ணன் வந்து இது போல் அவர் அப்பயே போயிட்டாரான், எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்ட்டு நாங்கள் எங்கே தேடிட்டு இடறோம், அழுதுட்டு இடறாங்க அம்மா. அம்மா வந்து அவள் ஐயா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு நாள் நாங்கள் படுத்துட்டோம். ஒரு 11 மணி போல் சத்தம் கேட்குது. நான் தூங்கிட்டு இருக்கிறேன், பார்த்தா சத்தம் கேட்குது. அம்மாட்ட பார்த்தா ஐயா பேசிட்டு இருக்கிறார், வந்துட்டு இருப்பார் போல். என்ன சொன்னார் என்னன்னு தெரியல, எனக்கு காதில் இருந்தது பழம் வாங்கிட்டு வந்துருக்குறேன் அப்படின்ட்டார். நான் தூக்கத்தில் அந்த பழன்ற வார்த்தை மட்டும் என் காதில் விழுந்துச்சு. நான் என்ன பண்ணேன் ஜானிச்சு, எனக்கு சந்தோஷம், சின்ன பையன் தான் பண்ணேன். நாளைக்கு காலைல ஐயா பழம் வாங்கிட்டு வந்துருக்குது, நாளைக்கு காலையிலே வச்சு நம்ம மட்டும் சாப்பிட வேண்டியதான்னு நினச்சிக்கிட்டு ஜாலியாக படுத்துட்ருக்குறோம். எல்லாம் ஒரே வீடு தான், சின்னதாக கூரை வீடு மாதிரி இருக்கும். அதில் எல்லாருமே கும்பலாக, எங்கள் அக்காங்க நாங்கள் எல்லாமே கும்பலாக படுத்துருக்கோம். நான் ஏஞ்சிட்டேன் ஒரு சத்தம் கேட்டது. மறுநாள் காலையில் ஏஞ்சி பார்த்தா ஒரு சின்ன மூட்டையில் வச்சுருக்கிறார். இவ்வளோ பயமா அப்படின்ட்டு ஏஞ்சி நான் போய் சரி இப்போ எடுத்துடலாமான்னு பார்க்கறது, இருந்தாலும் ஏதாவது திட்டுவாங்க, நம்ம காலையில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு படுத்துட்ருக்குறேன். காலையில் ஏஞ்சி பார்த்தாக்கா இவ்வளோ பெரிய மூட்டையில் கட்டி வச்சுருக்கிறாரு. அப்புறமா எடுத்து பிரித்து பார்த்தாக்கா சின்ன சின்னதாக இருக்குது. இது என்னையா பயம் அப்படின்னு கேட்டான். ஏய், இதுதான் கருவேப்பிலை பயம் அப்படின்னாரு. கருவேப்பிலைக்கு பயமா? ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, சின்ன சின்ன கருப்பருப்பாக இருக்கும், அழகாக நல்லா இருக்குது. அப்படி பறிச்சு சாப்பிட்றலாம் போல இருக்கும், அதை பார்த்தாவே. ஏய் சாப்பிட்லாமான்னு சாப்பிடு, ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது. நேரம் ஒரு 4 பழம் சாப்பிட்டா அது ஒரு மாதிரி வெயிட்டெல்லாம் இருக்கும். அந்த பழம் ஒரு அந்தளவு டேஸ்ட்டாக இருக்காது, கொஞ்சம் தித்தி மாதிரி இருந்து வெயிட்டெல்லாம் இருக்கும். அதனால் வந்து அதிகம் சாப்பிட முடியாது. 4 பழம் சாப்பிட்டதையா இதுதான் சாப்பிட முடியாது, எதுக்கு இதை வாங்கிட்டு வந்தேன். அவர் நல்லா ஒரு கிண்டல்லாம் பண்ணுவார், பயங்கரமாக ஜாலியாக இருந்தாருன்னா ஒரு மாதிரி பண்ணுவார். திங்க முடிஞ்சா திங்க, இல்லைனா 2 நாளைக்கு வச்சுட்டு தின்றா அப்படின்றாரு. சரின்ட்டு என்ன பண்ணால், இது என்னத்துக்கு வாங்கிட்டு வந்தா, சாப்பிட முடியல இந்த பழத்தை நான் கேட்டேன்னா, அவர் என்ன சொன்னார், இது பழம் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரல, நான் பயிர் வைக்கிறது வாங்கிட்டு வந்துருக்கிறேன் அப்படின்னாரு. எங்கே ஏன் ஒரு வாரம் எங்கே போனேன், அம்மா இதுலேயே இருந்தது தெரியுமா அப்படின்னா. நான் அவர் சொன்னார், நான் போனேன்டா, அப்புறம் அது போல் இப்போ செடி இருந்தது பார்த்தேன், சரி இதை பயிர் வைக்கலான்னு தோணுச்சு. அப்புறம் அங்கே போனேன், தேடிட்டு அங்கே போக பார்த்து ஒருத்தர் இருந்தார். அவர் வந்துட்டு சரி பையன் பறிச்சு தரேன், நீ இவ்வளோ தூரம் திருவண்ணாமலையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்துருக்கிறியாண்ணா, நீ இரு அப்படின்னு சொன்னார். அப்புறம் சரி அவர் கூட அப்படியே கருவேப்பிலை எப்படி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுலாம் தெரிஞ்சுக்கணுன்ட்டு 2 நாள் அவர் கூட இருந்துட்டேன். அதனால தான் டைம் ஆகி போச்சு அப்படின்னாரு. சரின்ட்டு அவர் அங்கேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்தே கவர்லாம் வாங்கிட்டு வந்தார். நாங்கள் என்ன பண்ணோம், பசங்களாம் சேர்ந்துக்கிட்டு போட்டோம். அப்புறம் பக்கத்தில் 2 சித்தாலெலாம் கூப்பிட்டுருந்தாரு. எல்லாம் இங்கே தான் மொத்தமாக கவரில் போட்டு வச்சுட்டியா. அது என்ன பண்ணார், அந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசையணும். அதே பிசைஞ்சு அந்த தோல்லாம் வந்து அப்படியே நல்லாயிருக்கும், நல்லா புஷ்டியாக இருக்கும் பழம். அப்படியே தோலெல்லாம் பிசைஞ்சு அந்த தோலை ஃபுல்லாக ஊற்றிட்டு டீயை வந்து பச்சை சின்ன சின்னதாக விதை இருக்கும். அப்புறம் என்ன பண்ணார், அதை எடுத்து கொடுத்தார். மொத்தமாக ஒரு 10 கிலோ பழத்தை கசக்கணும்னா 2 கிலோ விதை தான் கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணோம், அந்த விதையை எடுத்து வந்து அதில் நட்டோம். நர்சரியில் வந்து நடத்துக்கு அவர் சொல்லி தான் அனுப்பியிருக்கிறார். என்ன பண்ணோம், விதை வந்து பாதி வெளியே தெரிகிற மாதிரியே நடுனா, அப்போ தான் நல்லாயிருக்கும், கரெக்டாக வரும். மேலே வந்து மூடி போட்டு விட்ரு, அதை வந்து வெயில் படாமல் ஏதாவது போட்டு விடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவர் என்ன பண்ணார், நட்டார். நாங்கள் என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு நல்ல போட்டோம் பை, ஒரு 3000 பை தான், 3000 4000 பை போட்டோம். போட்டுட்டு என்ன பண்ணோம், எல்லாம் விதையை வந்து அவர் சொன்னபடியே நட்டுட்டார். நட்டுட்டு என்ன பண்ணார், இவர் மூடி போட்டு நான் அவர் சொல்லி அனுப்பியிருந்தாரா. பக்கத்தில் இந்த மணல் மண் மாதிரி என்ன பண்ணார், நல்லா ஒரு சலாடை வச்சு சலிச்சார். அப்போ சலிச்சு என்ன பண்ணார், அந்த விதை தெரியாத அளவுக்கு அப்படி மேலே தூவி விட்டார். தூவி விட்டு என்ன பண்ணாங்க, நாங்கள் தண்ணி ஊற்றுறோம். 8 நாளாக தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ணுது, விதை வரல, முளைச்சி வரல. என்னாச்சுன்ட்டு போய் நான் தான் என்ன பண்ணேன், குச்சி எடுத்து ஒரு செடியில் இப்படி லைட்டாக நோண்டி பார்த்தா அந்த விதை அழுகி போயிருது.
ஐயா இங்கே வந்து பாரியா இது ஏன் விதை அழுவி போயிருக்குதுன்னு கேட்டான். அவர் வந்து பார்த்துட்டு ஐயோ தெரியலடா இருடா எங்கே நோண்டுறான்னு எல்லாத்தையும் நோண்டி பார்த்தா எல்லா இதுலேயுமே அழுவி போச்சு விதை. இன்னைக்கு ஏன் அழுவுச்சுன்னு எங்களுக்கு தெரில. அப்புறமா என்ன பண்ணார், சரின்ட்டு அவர் அட்ரஸ்லாம் வாங்கிட்டு வந்தார். அப்போ தபால் தான். இவர் என்ன பண்ணார், தபால் எழுதி போடுறாரு. ஐயோ அண்ணா இதை போல் நாங்கள் நட்டோம், பார்த்தா மொத்த விதையும் அழுவி போச்சு, ஏன் நான் அழுவி இருக்கோம், என்னென்ன விஷயம், வேறு விதை கிடைக்குமா அப்படின்னு இவர் போட்டிருந்தார். இது லெட்ரு போகிறதுக்கு ஒரு வாரம் ஆகிப்போச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவர் திருப்பி லெட்ரு போட்டிருந்தார். அண்ணா இருக்குது, நான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, நீங்கள் சீக்கிரம் கிளம்பி வந்தீங்களா வாங்கலாம், நீ எப்படி போட்டேன்னு தெரியலையா, நான் எனக்கு வந்து சொல்லு நேரடியாக, நான் ஏன் அது ஐவிச்சு நான் சொல்கிறேன், ஐவாது அப்படிலாம் பயம், ஐவி போவாதா அப்படின்னாரு. விதை வந்து அப்படிலாம் ஐவாதே அப்படின்னாரு. அப்புறம் சரி ஐயா என்ன பண்ணார், திருப்பி ஒரு 2000 ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறார். போக பார்த்து அவர் என்ன பண்ணிடுறாரு, போய் எப்படியா நட்டா அப்படின்னு கேட்டதையும் இவர் சொல்லிடுறாரு, இது போல் நட்டுட்டு நீங்கள் தான் மூடி போட சொன்னீங்களா, அதில் மேலே நிறைய மண்ணை போட்டேன், ஏன்னா விதை மேலே சேர்த்த காஞ்சிடும்னு நினச்சி போட்டேன் நானதையும். அட யாருன்னா நீ ஒரு ஆளாறு பேட்டுக்குது, விதை வந்து பாதி வெளியே தெம்பிட்டே தான் இருக்கணும், நீ என்ன பண்ணு, வைக்கோல் இருக்குதுல்ல அதை எடுத்து லைட்டாக உதறி விட்ரு, நீ தண்ணி ஊற்றினா விதையும் இடைய போகாது, நல்லா ஈரப்பதமாகவும் இருக்கும், வைக்கோல் வந்து நல்லா ஈரப்பதத்தை தாங்கி நிற்கும், அதுதான் பொண்ணு. நான் அது ஒரு வார்த்தை சொல்லத்துக்கு மறந்து போனவனுக்கு நீ இதை போல் பண்ணிட்டு உட்காந்துட்டீரியா அப்படின்ட்டு நான் இரு பசங்க வரட்டும் நான் பாயத்தை பிடிங்கி தர சொல்கிறேன். அவர் வந்து கருவேப்பிலை பாயத்தை பறித்து தரேன்னு சொல்ல மாட்டாரான், பிடிங்கி தரேன்னு தான் சொல்லுவாரான் எப்பயுமே ஐயாட்ட. நான் வந்து ஆள் பசங்களை அனுப்பி பிடிங்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்ட்டு இருந்துருக்கிறாங்க. அப்புறம் சாயந்தரத்துக்குள்ளே 4-5 பேர்த்துக்கு சொல்லி அனுப்பிடுகிறாரு. அவங்க போய் பறிச்சுட்டு வந்துருக்கிறாங்க. அப்படி பறிச்சுட்டு வந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நான் சொல்கிறேன் ஜான்சி அப்புறமா. அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நட்டோம், அதே இதில் அப்படி போட்டு நட்டுட்டு ஃபுல்லாக வைக்கோல் போட்டு தண்ணி விட்டோம். 8 நாளைக்கு அப்புறம் அந்த வைக்கோலை நீக்கிட்டு பார்த்தா விதை அப்படியே தான் இருக்குது. அதுலேருந்து அந்த வேர் மட்டும் இப்படி நல்லா நல்லா மேலே வந்து வளைஞ்சி இப்படி போய் உள்ளே போயிடும். அந்த விதை அப்படியே தான் உருளையாக தான் இருக்கும். அந்த விதை என்ன பண்ணிது, வளைஞ்சி வேர் உள்ளே போயிட்டு அந்த விதை ஏறி எடுத்து நேராக நின்றுட்டுருக்குது. வெறும் விதை மட்டும் அப்படியே அழகாக நிற்கும். ஐயா அங்கே பாரி அனுப்பியும் இப்படி தான் இருக்குன்னு சொன்னாருன்ட்டு அப்படி மொத்த வைக்கணும் எடுத்துகிட்டு பார்த்தா நாங்கள் நட்ட விதை ஃபுல்லாக அப்படி பச்சையாக அழகாக அப்படி பார்த்தா லைன்லாம் அப்படியே நின்றுட்டுருக்குது நேராக. இது இவ்வளோ உயரத்தில் அவ்வளோ அழகாக இருக்குது அதை பார்க்கறதுக்கு. சரின்ட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தாக்கா ஒரு 4 நாளைக்கு அப்புறம் அந்த விதை வெடிஞ்சு அதுலேருந்து தான் கருவேப்பிலை கன்று வரும். இதுதான் வந்து அது வர முறை. கருவேப்பிலை கன்று வந்துட்டு நமக்கு கிடைக்கிறது வந்து தேரன்பாளையத்தில் தான் கிடைக்கும். தேரன்பாளையத்தில் கிடைக்கும், அது சுற்று வட்டார எல்லா ஊர்லேயுமே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச தேரன்பாளையம் மட்டும்தான். அங்கே போனால் வயநெடுக்க நீங்கள் போகும்போதே பார்க்கலாம், ஓரம் ஃபுல்லாக நல்லா நர்சரி பெருசாக போட்டிருப்பாங்க. தேவைப்படுறவங்க அங்கே போய் வாங்கிக்கிங்க. நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் எனக்கு கான்டாக்ட் நம்பர் எதுவும் இல்லை அங்கே. நீங்கள் அது ஆர்டர் பண்ணணும் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, நீங்கள் மட்டும் நேராக போனாக்கா வாங்கிக்கலாம். எப்போ போகணுன்னா வந்துட்டு நம்ம ஜனவரியில் தான் போய் வாங்கணும். கன்று வந்து ஜனவரியில் தான் கிடைக்கும்ல, எப்பயுமே வருஷம் ஃபுல்லாகவே கிடைக்கும். ஆனால் நமக்கு நடத்து வந்து ஜனவரியில் தான் நடணும். மழை காலத்துக்கு பிறகு நட்டால் நல்லது. அது ஏன்னு நான் சொல்கிறேன். இவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த மரம் எப்போ மாமா நட்டது? இந்த புளிய மரமா, இந்த புளிய மரத்துக்கு ஒரு விஷயம் இருக்குது, பெருசாக இருக்குதுல்ல, இந்த புளிய மரத்துக்கு ஒரு விஷயம் இருக்குது. அது நான் என்னான்னு சொல்கிறேன், ஆனால் நீ நம்ப மாட்டே.